ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ சூடு ஆறுற வரைக்கும் மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஷேப்பில் ட்ரை பண்ணாலும் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். தண்ணி சூடானதும் கொழுக்கட்டைகள் ஒன்று ஒன்றா அதில் இறக்கி விட்டு வேக விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். மேலே எழுந்து வந்ததும் இப்போ அது கூட ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்து அது கூட 1 கப் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். நல்லா திக்காய் வரட்டும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ திக்காய் வந்ததும் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஸோ நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இதை சர்வ் பண்ணிடலாம். இது கூட நட்ஸு சேர்த்து சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம். இது வீட்லேயே செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸியானதும் கூட. ஸோ நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.